திருப்பூர் டவுன் ஹால் அருகில் செல்வ விநாயகர் கோயில் நைட்டு இடிக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே போய் சிலை இடிக்கிறதுக்கான திட்டமிட்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூடுதல் விளைவாக அந்த நபரானது தப்பித்து போயிருக்கின்றார். கேமரா இருக்குது, அதுல பதிவா இருக்குது. காவல்துறை இன்னும் எந்த விதமான நடவடிக்கை இல்லாமல் மெத்தன போக்குல இருக்கின்றார்கள். அப்படி ஏதாவது சொன்னா உடனே அவங்க பைத்தியக்காரர் அப்படி சொல்லுவாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க. காரணம் அவினாசியில தேர் எரிந்தப்ப அதே தான் சொன்னாங்க. அவினாசியினுடைய கோயில்ல விக்கிரகங்கள் உடைக்கப்பட்ட போது கூட மனநிலை பாதிக்கப்பட்டன்னு சொல்லி ஒரு டம்மியா ஒரு வழக்கு பதிவு செய்து அவங்க விட்டுட்டாங்க. இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமானது, இந்து கோயிலுக்கு விரோதமா இருக்கிறதுக்கு விளைவாக பல நாத்திக சக்திகள், நக்சலைட் இந்த மாதிரி சக்திகளுக்கு ஒரு தைரியம் உருவாயிருக்கின்றது. முழுக்க முழுக்க இந்த அரசாங்கமானது கோயில் அடிக்கிறதா வாடிக்கையாக வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த ஆட்சிக்கு வந்தவர்கள் 175 மேற்பட்ட கோயிலை இடிச்சிருக்காங்க. பெருமானூர் பக்கத்துல குமரன் குன்றன் ஒரு முருகன் கோயில் 100 ஆண்டுகளா இருக்கக்கூடிய கோயில இந்த கலெக்டருடைய ஆட்சியர் உத்தரவின் பேர்ல காவல்துறை அதை அகற்றி இருக்காங்க. அதை கண்டிச்சு வருகின்ற 19ஆம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது. இந்த அரசாங்கம் இந்த டவுன்ஹால் கோயிலுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா இந்த நேரத்தில்